வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைனில் 2 கேட்டகரி பண்ணுறாங்க. ஸ்டிச்சிங் பண்ணுறாங்க, இன்னொன்று கம் வச்சு ஓட்டுற மாதிரியும் பண்ணுறாங்க. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா கம் வச்சு ஓட்டுற பதிவு தான் பார்க்க போகிறோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷனாலுமே சரி லேடிஸ் மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணுறது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் தான். ஸோ இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைனை எப்படி பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணலாம், சிம்பிள் பட்ஜெட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த ப்ளவுஸ் தான் இப்போ நம்ம ஆரி ஒர்க் பண்ண போகிறோம். தேவையான மெட்டீரியல் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். மோஸ்ட்லி இதில் கம்மு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறது பால் செயின், ஸ்டோன் செயின், அப்புறம் கிளிப் ஸ்டோன். இந்த கேட்டகரி தான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம டிசைன் கொண்டு வரோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நெக்கு பேக் சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். கம்மு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. கீழே ஒரு கிளாத் விரிஸ்ட் பண்ணணுன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பால் செயின் தான் பண்ணுறோம். இதில் ஒரு 3 பார்டர் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது 2 பால் செயினும் ஒரு ஸ்டோன் செயின் வைக்கிற மாதிரி. அதுதான் இப்போ ஸ்டார்டிங்கில் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ ஒரு ரோ பால் செயின் வச்சாச்சு. இப்போ அந்த சைடில் கை பார்டருக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கிளிப் ஸ்டோன் பண்ணுறோம் இல்லையா, அதை வச்சு ஒரு சிம்பிள் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த கிளிப் ஸ்டோன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த பால் செயின் கட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஃப்ரண்ட் நெக்குக்கும் இதே யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக திருப்பிக்கிட்டு ஃப்ரண்ட் நெக்குக்கும் நம்ம இதை வச்சு அப்படி கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பால் செயினோட ஒரு லைன் முடிஞ்சு அடுத்து கோல்டு ஸ்டோன் பண்ணுறோம். அது இங்கேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ ஃப்ரெண்ட் வந்தாச்சு, அதனால் ஃப்ரண்ட் சைடில் என்னென்ன ஒர்க் இருக்கோ அதையே முடிச்சிடலாம். அந்த சைடு கை பார்டருக்கும் நம்ம கிளிப் ஸ்டோன் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸ்டோன் செயினி நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது முடிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு லைன் நம்ம பால் செயின் யூஸ் பண்ணுறோம். ஓகே, பேக் சைடு நெக்கு செயின் இதெல்லாம் முடிஞ்சு இப்போ அடுத்து ஃப்ரண்ட் சைடு மறுபடியும் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செயின் சீரிஸ் எல்லாமே டோட்டலாக முடிஞ்சு இப்போது அதுக்கு அடுத்து என்ன டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கிளிப் ஸ்டோனை வச்சு ஒரு சிம்பிள் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. இப்போ அதை வச்சு தான் பண்ணிகிட்ருக்குறோம். கிளிப் ஸ்டோனுக்கு அப்புறமா நம்ம அந்த பீட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வரைக்கும் பண்ண அவுட்புட் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பால் செயின், ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா கிளிப் ஸ்டோனும் பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் சைடு நெக்கும் இதே பேட்டர்னில் நம்ம பண்ணலாம். ஸோ பேக் சைடில் ஒரு போர்ஷன் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது கை பார்டருக்கும் வந்து நம்ம இதே இந்த செயின் சீரிஸ் வந்து பண்ணலான் இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, கை பார்டருக்கும் நம்ம அந்த செயின் சீரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம கை பார்டர் முடிச்சிட்டோம். அப்புறம் கிளிப் ஸ்டோன் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு. இப்போது ஒரு போர்ஷன் கை மட்டும் முடிஞ்சு, இப்போ இன்னொரு போர்ஷன் சைடு இருக்க கைக்கும் நம்ம இதே பேட்டர்ன் பண்ணிடலாம்.
This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install the application. ஓகே, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. நியரஸ்ட் வந்துட்டோம். கை பார்டருக்கு செயின்லாம் முடிச்சிட்டோம். அடுத்து கிளிப் ஸ்டோன் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது தான் ஃபைனல் அவுட்புட். நம்ம ஆரி ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கை நெக்கு மோஸ்ட்லி கவர் பண்ணியிருக்கோம். டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.